Hi friends, welcome to Swami Samuel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முட்டை சாதம். அதாவது வீட்டுக்குள்ள ரைஸில் தான் நான் செய்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு புதுசாக செய்து பாருங்கள். பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உடனடியாக நம்ம செய்திடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எல்லாம் உடனடியாக செய்திடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை. நீங்களும் இதை செய்து பாருங்கள். முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். இதில் கடாயை காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், நல்ல மிளகு, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் இவ்வளையும் போட்டுருங்க. கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே கொஞ்சம் கருவேப்பிலையில் இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இல்லை நம்ம வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். நல்லா சிவக்க வதங்கணுன்னு வேண்டாம். எனக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கருத்து தக்கன தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, பாதி பச்சை மிளகாய் போடுவேன். இது பெரிய பச்சை மிளகாய், பாதி தான் போடுவேன். அங்கே தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க. அளவு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை டீஸ்பூன் மிளகு பொடி, அதாவது பெப்பர் பவுடர் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. நீ இதை ஒரு கரையில் வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு நான் இப்போ 2 முட்டை விட போகிறேன். வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் இருக்கட்டு. இந்த வெள்ளைக்கரு வெள்ளையாட்டு வர்றது வரைக்கும் அப்படியே இருக்கட்டு. பாருங்க, நல்லா கீழே உள்ளது வெள்ளையாக வந்துச்சு. அப்படியே நல்லா கிளறி விடுங்க. இனிமேல் நம்ம எல்லாம் கிண்டி விட்டுடலாம். முட்டை கொஞ்சம் பெரியதும் சிறுசு மட்டும் இருக்கட்டு. இப்படி வெள்ளையாட்டினா பாருங்கள். இப்படி உப்பு பார்த்துருங்க. பாருங்கள், நான் இதில் 2 கப்பு ரைஸ் இருக்குது. இது ரைஸு, இது மதியத்துக்குள்ளே மிஞ்சின சாதம் தான். அதை தான் நான் போட்டிருக்கேன். இது 2 பேர்த்துக்கு தரலாம் போதும். நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸில் போச்சிங்களா ரொம்ப நல்ல மணமாக வாசனையாட்டு இருக்கும். பாருங்க, கொஞ்சம் கரம் மசாலா லாஸ்ட்டில் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். ஆப்ஷனல் தான். நம்ம முதல்ல ஹோல் கரம் மசாலா போட்டிருக்கிறதுனால இது தேவையில்லைன்னா விட்டுருங்க. சிலவங்களுக்கு நிறைய வாசனை இருந்தால் பிடிக்காது. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கிளறி இறக்கிடுங்க. இது உடனடியாக நம்ம செய்து சாப்பிட்றலாம். சைடிஷ்ஷு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. பேச்சுலர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.